வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை நம்பி இந்த உலக நாடுகள் எல்லாம் ஒரு முதலீடு செய்ய தயாரா இருக்கு. அந்த பெண் யார் தெரியுமா? ஒரு பெண்ணை மனித குலம் போற்றும் பெண்ணா மாற போறாங்க. அவங்க யார் தெரியுமா? ஒரு பெண் சைலண்டா சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் யாருன்னு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு எஸ்கேஸ் இன்ஃபோடாக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் வேக்சினுக்கு பின்னாடி ஒரு பெண் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் யாரு என்னன்னு பார்ப்போம் வாங்க. அந்த பெண் யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, சாரா கில்பர்ட் அப்படிங்கிற ஒரு பெண் தாங்க. இவங்க 1962ஆம் ஆண்டு இங்கிலாந்துல பிறக்கிறாங்க. அங்க பிறந்து அங்க நார்மல் ஸ்கூலிங் முடிச்சு அவங்க ஹை ஸ்கூல் வரப்போ இவங்களுக்கு ஒரு மெடிசன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை பர்சியூ பண்றதுக்காக அங்கேயே யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஆஞ்சலியா அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டியில இவங்க பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்றாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹல்ல முடிச்சதுக்கப்புறம் இவங்க நார்மலாக 1994 வரையும் நார்மல் ஒரு பயோ பார்மக்யூட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளே வராங்க. அங்கே தான் இவங்க வேக்சின் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி தயாரிக்கும் பணியில் ஈடுபடுறாங்க. அப்போ அட்ரின் ஹில் அப்படிங்கிறவரோட லெபார்டரி, அவர் யாரும் இல்லைங்க, அட்ரின் ஹில்ங்கிறவர் இப்போ ஜென்னர் இன்ஸ்டியூட் இருக்குல்ல அதோட டைரக்டர் தாங்க. அவர் 15 இயர்ஸ் முன்னாடி அவர் ஜென்னர் இன்ஸ்டியூட்னு அதை நிறுவிட்டாரு. அந்த அட்ரின் ஹில் அப்படிங்கிற லெபார்டரியை ஜென்னர் இன்ஸ்டியூட் பண்ணிட்டாரு. இல்லை அவர் கூட சேர்ந்து இவங்க மலேரியாவுக்கு உண்டான அந்த பேராசைட் பார்த்துன்னு ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த மலேரியாவோட ஹோஸ்ட் பேராசைட்டை பார்த்துன்னு ஒரு ரிப்போர்ட் ரிசர்ச் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி தான் மலேரியாவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உலக நாடுகள் எல்லாம். அதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா 2004 இவங்க ஒரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து தனியாக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. அது எதுக்கு எகென்ஸ்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற வைரஸ்க்கு எகென்ஸ்டாக இவங்க ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேக்சினுக்கு ஒரு வெக்டர் இவங்க லைசன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வெக்டர் பேர் தான் ChAdOx1 அப்படிங்கிற வெக்டர். அந்த வெக்டர் இன்ஃப்ளூயன்ஸா, அந்த வெக்டரை யூஸ் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸாங்கிற வைரஸை நம்ம வேக்சினை கிரியேட் பண்ணி நம்ம பாடியில் செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இவங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸாக்கு அப்புறம் இவங்க ஃப்ளூ வேக்சின்ல ஈடுபடுறாங்க. யூனிவர்சல் ஃப்ளூல அதுக்கு உண்டான வேக்சின் தயாரிப்பில் இவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கு இவங்க ரொம்ப அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணப்படுறாங்க. அதுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு இவங்க ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிப்பா வைரஸுக்கு உண்டான டெஸ்டிங் ப்ராசஸ்ல இவங்க ஈடுபடுத்திக்கிறாங்க. பட் ஆனால் அது ஹியூமன் ட்ரையலுக்கு கொண்டு வரப்படவில்லை இவங்களோட கண்டுபிடிப்பான வேக்சின். அப்புறம் MERS வைரஸ்ல தான் இவங்க ஒன்று கரெக்டாக டிஃபைன் பண்ணி ரிசர்ச் பண்ணி டிஃபைன் பண்ணி இந்த உலகத்துக்கு சொல்றாங்க. ஈஸியா டி செல்லை ரொம்ப ரேப்பிடா இன்க்ரீஸ் பண்றதுல இந்த வேக்சின் தான் ரொம்ப இதா இருக்கு. ChAdOx1 அப்படிங்கிற வெக்டர் ரொம்ப இதா இருக்கு. அந்த சிம்பான்சியோட அடினோ வைரஸ்ல இருந்து எடுத்த வெக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணுது அப்படின்னு இந்த உலகத்துக்கு இந்த ரிசர்ச் சப்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலக நாடுகள் எல்லாம் இவங்க திரும்பி பாக்குறாங்க. ஏன் இந்த இவங்க இவ்வளவு ஃபேமஸ் ஆகிற காரணமே இவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆன்டிபாடிஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலதான் இவங்க ரொம்ப ரெகனைஸ் பண்ணப்படுறாங்க. பேசிக்கா ஒரு நோய் எதிர்ப்பு தன்மைக்கு நமக்கு டி செல் தேவை. அந்த டி செல் நம்ம பாடி ரெகனைஸ் பண்றதுக்கு முன்னாடி வைரஸோட கவுண்ட் நமக்கு ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இறப்பு ஏற்படுது. அந்த இறப்பை தீர்க்கறதுக்கு தான் முன்னாடியே நம்ம பாடியில இம்யூனிட்டிக்கு எகெயின்ஸ்டா டி செல்லை மல்டிப்ளைமெண்ட் பண்ணா போதும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் ஆகி இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நோய் எதிர்ப்பு தன்மைங்கிறது டி செல்லை பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்ம பாடியில. அப்போ இந்த ஏற்கனவே கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கீமோதெரப்பி அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு அண்டர்ல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கேன்சர் செல்லுக்கு எகெயின்ஸ்டா அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ டி செல்ஸ் கவுண்ட் லெஸ்ஸா இருக்கும். அப்போ அதனாலதான் கொரோனா வைரஸ்க்கு எகெயின்ஸ்டா டி செல்லை அவங்க உற்பத்தி பண்றதுல நம்ம இம்யூன் சிஸ்டம் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அதனாலதான் மேக்ஸிமம் அந்த டெத்ஸ் மார்டாலிட்டி ரேட் ஃபார் டிசீஸ் பீப்புள் அதிகமா இருக்கு. மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்கே. நன்றி, வணக்கம். Can you explain why some people, for instance older people, men in particular, are more vulnerable than others? That seems to be largely to do with the level of expression of the receptor that the virus uses to get into cells. So it's the ACE2 protein that's found on the surface of cells in the respiratory tract, and the virus catches onto that and then uses that to pull itself inside the cell. And we know that in children who have mild infections, they're getting infected, but these infections are generally very mild in children. They have quite low levels of ACE2
receptor expression in the respiratory tract, but it increases with age and it's higher in men than in women. And that seems to be the main difference.